நான் நேற்று காலையில இருந்து இங்கதான் இருக்கேன். இன்னைக்கு மதியம் ஒரு 10 மணிக்கு மேல நடக்க போற நிகழ்ச்சிக்கு நேற்றில இருந்து வெயிட் பண்றதுக்கான காரணம் என்ன? தளபதிங்க உயிருங்க, இதுக்கு மேல என்னங்க தேவை? இல்ல பொதுவா ஒரு அரசியல் கட்சி கூட்டம்னா ஒரு ஈவினிங் நடக்கும். அது காசுக்காக போற கூட்டம், அது காசை விட்டு நிக்கிற கூட்டம். என்ன பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து எல்லா ஊர்ல போகும்போதும் அங்க இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்காரு. நாமக்கல் அப்படின்னா என்ன பேசுவாரு, எதை பத்தி தான் பேசுறாரு? பேச மாட்டார், செஞ்சுட்டு தான் சொல்லுவாரு. எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க, தளபதி வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, கொடுத்து பாருங்க, ஜெயிச்சு காமிப்பாரு, நல்லா செய்வாரு. அதே போல இடம் அனுமதி கொடுக்கறதுல பல்வேறு சிக்கல் இருக்கிறதா அப்ப சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாம் எதிர்கட்சி உள்ள ஆளுங்க. ஒருத்தர் மேல வராங்கன்னா தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. கஷ்டப்பட்டு மேல வரானா அவனை அடிச்சுதான் உட்கார வைப்பாங்க. எங்க தளபதி என்னைக்குமே மேல வரவர்தான். என்ன நம்பிக்கை இருக்கு 2026ல? ஏன் 2026ல உலக அழியுதுன்னா அதை நம்புறீங்க? ஏன் தளபதி ஜெயிப்பாருன்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா? பணிகளா? இதுதான் பணிகள் பாருங்க. ஏடிஎம்கே சரி டிஎம்கே சரி ஒரு பிரியாணிக்கும் ஒரு கோட்டைக்கு வர கூட்டம். ஆனா இது வந்து ஒரு பொழப்பையை விட்டுட்டு வந்த கூட்டம். இது ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா, இவ்வளவு நாளா டிஎம்கே பார்த்தா ஏடிஎம்கே பார்த்தா என்ன செஞ்சாங்க? டிஎம்கே விடியல தர நாங்க இருள தான் கொடுத்தாங்க. ஏடிஎம்கே நாங்க பாக்குறோம் எதுவும் பண்ணல. டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நல்லது நடக்கும். இத்தனை வருஷமா நீங்க ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டு டிஎம்கே ஓட்டு போட்டு என்ன பாத்தீங்க? புதுசா வரவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவரும் ஹெல்ப் பண்ணுவாரு. சனிக்கிழமையில பண்றாரு அப்படின்னா ஒரு விமர்சனம் இருக்கு. சனிக்கிழமையா எந்த நாளும் ஆக மொத்தம் அவர் வரதே என்னைக்குமே தீபாவளி தான் எங்களுக்கு. தளபதி அடுத்த முதலமைச்சரா வருவாரு கண்டிப்பா. வணக்கங்க, நாங்கள் நாமக்கல் மாவட்டம் பௌத்தரத்துலேருந்து வந்திருக்கோங்க. நாங்கள் ஒரு 15 பேர் வந்திருக்கோங்க எங்கள் ஊரில் இருந்து. விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசைங்க. இன்றைக்கி அது நிறைவேற போகுதுங்க. எங்கள் விஜய் வந்து எங்களுக்கு ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே செய்வாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. அதே மாதிரி எதிர்கட்சி நாளைக்கு வந்து எங்கள் தலைவர் வந்து ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் எதிர்கட்சியாக இருந்து மக்கள் வந்து கேள்வியும் கேட்பாங்க. எங்கள் தளபதி வந்து எங்களுக்கான ஆட்சியை கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோங்க. போயிருக்காங்க, மதுரை மாநாட்டுக்கு போனாங்க. அங்கே ஒரு 15 லட்சம் 20 லட்சம் பேர் இருந்தாங்கங்க. அதில் நாங்கள் முன்னாடி போய் பக்கமாகவே விஜய் பார்த்துட்டு வந்தோங்க. இப்போ எங்கள் ஊருக்கு வந்திருக்கனால நாங்கள் வந்து பார்க்கணுங்கிற ஆசையில் வந்திருக்கோம். எங்கள் ஊரில் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. இப்போ மணி 6:30 மணி ஆகுதுங்க. விஜய் சார் வந்து ஒரு 11 மணி வர்றதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடே ஃபுல்லாகிடும். அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. விஜய் பார்த்தா போதுங்க. ஆக்சுவலி எங்க நேட்டிவ் வந்து நாமக்கல் தான். நான் நைட்டு 12 மணிக்கு வந்தேன். ஒரே ரஷ் தான். 12 மணிக்கு வந்தேன். விஜயோட ஃபேனு, பட் அரசியலுக்கு வந்தோடனே ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன். பாப்பாலாம் விட்டு தான் வந்திருக்கேன் அம்மா வீட்டுல. ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விஜய் பாக்குறதுக்கு. டிவிக்கே ஓகே. நாமக்கல் முதல்ல வர போறாரு. ஆமா, என்ன பேசுவாரு? இந்த மாதிரி அவரு இங்க வந்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாருன்னா, ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவாருன்னா, இந்த லாரி ப்ராப்ளம்லாம் இருக்கு. இப்ப வெளியூருக்குலாம் போனா நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாரு. அப்புறம் கோழி பண்ண முட்டை அந்த இதெல்லாம் இருக்கு. அதுக்கு ஏற்றுமதி இறக்குமதிக்கு ஏதாச்சும் பண்ணலாம். அப்புறம் எஜுகேஷன் வைஸ் இங்க நல்லா இருக்கும் எப்பயுமே. அதுக்கு வந்து வேற ஏதாச்சும் இப்ப வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஒருவேளை கவர்மெண்ட் செக்டர் வைஸ் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணலாம். வெயிட்டிங். தேங்க்யூ. என்ன பேசுவாருன்னா, சேஞ்சஸ் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அந்த மாதிரி பேசுவாருன்னு நான் வெயிட் பண்றேன். ஆமா, விமர்சனம் பண்றீங்க, பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்ப எது எடுத்தாலும் சொல்றாங்க. சனிக்கிழமைன்னா அவர் அதுக்கே சொல்லிட்டாரு. அப்பதான் பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு. இந்த டேட் மாத்திக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஆடியோ பீஸ்ல கொடுத்தாங்க, கடைசி வரைக்கும் மாத்திக்கிட்டே இருக்காங்க இடத்த. ஏன் இவ்வளவு பண்ணணும்னு கேக்குறேன். இவ்வளவு தேவையே இல்ல. அவர் பாட்டுக்கு வரப்போறாரு, அரை மணி நேரம் தான் பேச போறாரு, கிளம்பிட்டு போயிட்டே இருக்க போறாரு. இது அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, கையாட்டக்கூடாது, இதுக்கு ஹாய் சொல்லக்கூடாது, தலையை காட்டக்கூடாது, பஸ்ஸுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. ரொம்ப ரூல்ஸ் போடுறாங்க. எந்த அரசியல் தலைவருக்கும் இப்படி ஒரு ரூல்ஸ் நாங்க கேள்விப்பட்டதே இல்லை.